வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகறை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் தினந்தோறும் ஒரு வைரச் செய்தியை வழங்கி வருகின்றேன். அந்த வரிசையில் நேற்றைய பதிவில் 3ஆம் கண் என்ற தலைப்பில் ஒரு அறிமுக பதிவினை வெளியிட்டிருந்தேன். அதன் தொடர்ச்சியாக இன்று வெளிவருவது பகுதி 2. அறிவியல் கண்டுபிடிப்புகளின்படி தேர்ட் ஐ என்ற 3ஆம் கண் என்பது பீனியல் கிளாண்ட் என்றும், பயாலஜிக்கல் கிளாக் என்ற சூட்சும உடற்கடிகாரத்தை இயக்குவது மற்றும் கட்டுப்படுத்துவதுதான் இதன் முக்கிய பணி என்றும் முந்தைய பதிவில் பார்த்தோம். பீனியல் கிளாண்டின் செயல்பாடுகள் குறித்த ஆராய்ச்சிகள் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. புதிய புதிய முடிவுகளும் அவ்வப்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைவதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நுட்பக் கருவிகள் ஏதும் இல்லாமல் 3ஆம் கண் என்று ஒன்று உண்டு என்று நம்முடைய ஞானியர்கள் கூறி சென்றிருக்கிறார்கள். இன்றைய நவீன அறிவியல் உலகம் அதற்கு ஒரு பெயரை மட்டுமே சூட்டியிருக்கிறது. பைன் கோன் போன்ற உருவத்தில் இந்த சுரப்பி இருப்பதால் பீனியல் கிளாண்ட் என்று பெயர் சூட்டியிருக்கின்றார்கள். நவீன விஞ்ஞானத்தால் உடல் உறுப்பை கண்டுபிடிக்க இயலும். அதற்கு கவர்ச்சிகரமான ஒரு பெயரையும் சூட்ட முடியும். அது எப்படி இயங்குகிறது என்று கூறவும் இயலும். ஆனால் ஏன் இந்த உறுப்பு இருக்கின்றது என்ற கேள்விக்கான பதில் விஞ்ஞானத்திடம் இல்லை. பொதுவாகவே எப்படி என்ற கேள்விக்கு விஞ்ஞானம் பதில் கூறிவிடும். ஏன் என்று கேட்டால் அதனிடம் பதில் இருக்காது. ஆனால் மெஞ்ஞானம் என்ற உணர்வு ஞானம் புறக்கருவிகள் துணை ஏதுமின்றி அகத்தில் உணரப்படும் ஞானம் எனப்படும். இதனை ஆய்வுக்கூடத்தில் நிரூபித்து காட்ட இயலாது. அனுபவத்தால் மட்டுமே உணர இயலும். நிரூபித்தால், நிரூபணத்தை காட்டினால் மட்டுமே ஏற்கலாம் என்ற மனநிலையில் வாழும் நமக்கு விஞ்ஞானம் மட்டுமே உண்மை, மெஞ்ஞானம் கற்பனை அல்லது புனைவு என்ற புரிதல் இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் நம்முடைய மரபில் தோன்றிய மெஞ்ஞானிகள் கூறி சென்ற கூற்றினை நாம் மதிப்பதில்லை, போற்றுவதும் இல்லை. எனவேதான் 3ஆம் கண் குறித்த விஞ்ஞான கருத்துக்களை மனம் திறந்து ஏற்கின்றோம், மெஞ்ஞான கருத்துக்களை புறக்கணிக்கின்றோம் மற்றும் தூற்றுகின்றோம். விஞ்ஞானம் தேவையற்றது, இழிவானது, தாழ்வானது என்பதல்ல பதிவின் கருத்து. ஒரு முழு உண்மையின் ஒரு சிறு பகுதியை மட்டுமே விஞ்ஞானம் காட்டுகிறது என்று கூறுகிறேன். முழு உண்மையை நுட்பக் கருவிகள் துணையுடன் அறிந்துவிடலாம் என்று கருதுவது பிழை என்றும் கூறுகிறேன். புலன் அறிவினால் கண்டுபிடிக்க இயலாத சூட்சுமமான விடயங்களை அதனை விட சூட்சுமமான கருவிகள் கொண்டுதான் உணர முடியும். உதாரணமாக, மனம் என்பது ஒரு சூட்சும கருவி. மனம் எங்கே இருக்கின்றது என்று விஞ்ஞானத்திடம் கேட்டால் அது மூளையை காட்டுகிறது. மூளை என்பது ஒரு தூல உடல் உறுப்பு. மூளை என்பது கட்டளைகளை பிறப்பிக்கும் ஒரு டேட்டா சென்டர், அவ்வளவுதான். மூளை கட்டளைகளை பிறப்பிப்பதற்கு காரணமாக அமைவது எண்ணங்கள். இந்த எண்ணங்களின் பிறப்பிடம் அல்லது தளம் நம்முடைய மனம். இந்த எண்ணங்களை உள்வாங்கி செயல்பாட்டிற்கு கொண்டு வரும் உடல் உறுப்பு தான் மூளை. எனவே மூளை வேறு, மனம் வேறு என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்று மனநல மருத்துவம் என்று கூறி இன்று பார்க்கப்படும் மருத்துவம் அனைத்தும் மூளை என்ற உறுப்பினை மையப்படுத்தியே செய்யப்படுகிறது. நவீன அறிவியலால் மனம் என்ற சூட்சும கருவியின் அருகில் கூட செல்ல இயலாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் நம்முடைய மெஞ்ஞானிகள் மனம் குறித்து பல விரிவான முடிந்த முடிவுகளை கூறி சென்றிருக்கின்றார்கள், மெய்ப்படுத்தியும் காட்டியிருக்கின்றார்கள். உண்மை என்ற மூல கருவிற்கு மிக அருகில் நிற்பது மெஞ்ஞானம், மிக மிக தொலைவில் நிற்பது விஞ்ஞானம் என்று புரிந்து கொண்டு விஞ்ஞானத்தை காட்டிலும் மெஞ்ஞானம் சிறப்பானது என்று புரிந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். மனம் என்பது என்ன? அது நம் உடலில் எங்கே இருக்கின்றது? அதன் இயல்புகள் என்ன? போன்ற வினாக்களுக்கு நம்முடைய மெஞ்ஞானிகள் போன்று வேறு எவருமே விடை கூறியதே இல்லை. நம்முடைய மரபில் தோன்றிய மெஞ்ஞானிகள் கூறிய மெஞ்ஞான விளக்கங்களை நம்மால் புரிந்து கொள்ள இயலவில்லை என்பதினால்
அதனை மறுத்து அல்லது மறைத்து மெஞ்ஞானம் என்பது கற்பனை அல்லது பிதற்றல் என்று கூறிவிடுகின்றோம். நம்முடைய மரபின் பெருமைகளை நாம் உணராத வரையில் நாம் பிறருக்கு அடிமைப்பட்டுத்தான் கிடப்போம். மூன்றாம் கண் குறித்து நம் மெஞ்ஞானிகள் அப்படி என்னதான் கூறியிருக்கின்றார்கள் என்பதை வரும் அடுத்த பதிவில் கூறுகின்றேன் என்று கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.